கூடிய விரைவில் சுப்ரீம் கோர்ட்டிற்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தரப்பிலிருந்து 40 பக்க அறிக்கையை தர வைக்கிறார்கள், அபிடவிட். அது ஒரு சீல்டு என்வலப்ல கொடுக்க போறாங்க. நேற்று மாலை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கக்கூடிய லீகல் செல் அவங்க விசாகனுடைய வீட்டிலிருந்து ஆபீஸிலிருந்து எடுத்த சில ஆவணங்களை எல்லாம் பார்த்தால், வாட்ஸ்அப்பினுடைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனை பார்த்தால், அவரிடம் இருக்கக்கூடிய வங்கி பார்த்தால் 3 டெலிபோன் வச்சிருந்தாராம் அவர், 3. அதனால்தான் அவங்க இருக்கக்கூடிய துணை அதிகாரிகள் அதை ஆமோதித்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் விசாகன் சொன்னது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இனிமேல் மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்தா கூட அது அவங்க ரெக்கார்ட்ல வந்துருச்சு. டேப் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, வீடியோ பண்ணியிருக்காங்க. விசாகன் மறுக்க முடியாது. இருப்பினும் கூடிய விரைவில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அபிடவிட் சீல்ட் என்வலப்ல கொடுக்க போறாங்க. அதிலிருந்து டாஸ்மார்க் மீது நடவடிக்கை எடுக்காதே, ஆனால் ரத்தேஷா பேர், அப்புறம் அக்னி பாஸ்கர் பேர் என்னங்க மறந்து, அங்க செந்தில், அப்புறம் விக்ரம், இதெல்லாம் என்னங்க யாருங்க வரலாம்? நேற்று முடைத்த என்ன சொல்றது அவங்கள பயிர்கள். ஆக மொத்தம் அவர்களை கைது செய்வதற்குத்தான் பயந்து ஓடி ஒளிந்திருக்கிறார்களோ திமுக தலைவர்கள் என்ற அச்சமும் இருக்கிறது. திமுக தீர்மானங்களை போடாதிருப்பது அது வியப்பை அளிக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் டெல்லியில் கருதுகிறார்கள். சிவா.